Hi juniors, daily dose of compulsory question series day 31 இருக்கும் 1 month முடிஞ்சு. இப்போ பாருங்கள் 8th lesson chemistry 8th lesson இருக்குது. கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, முதல்ல இருந்த காம்பவுண்டுக்கும் ரெண்டாவது இருந்த காம்பவுண்டுக்கும் ஒரே ஒரு ஹெச் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது இதில் ஹெச் இது ஓஹெச்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஓ மட்டும் இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஹெச் டிஃப்ரென்ஸாக இருக்கா? இல்லைனா இங்கே H2ன்னு இருக்கும். அப்போ இதுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஹெச் டிஃப்ரென்ஸாக இருக்கா? அப்போ இது ரெண்டையும் பேரன்ஸ் கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் தனி எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெச்எஸ் ப்ளஸ் ஹெச்எஃப் கிவ்ஸ் எஃப் மைனஸ் ப்ளஸ் H2S. இதில் பாருங்கள், இந்த ஹெச்எஸ்க்கு ஒரே ஒரு ஹெச் வித்தியாசமாக இருக்குது, ஒரே ஒரு ஹெச் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிற காம்பவுண்ட் எதுன்னு பாருங்கள். எஃப் கிடையாது, எஃப் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இதில் பாருங்கள் H2S, இங்கே ஒரு ஹெச் எஸ் இருக்குது, இங்கே H2Sன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒரு பேர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஹெச்எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது. பாருங்கள், இங்கே ஹெச்எஃப் இருக்குது, ஒரு ஹெச் இருக்குது, இங்கே எஃப் மட்டும் இருக்குது, ஒரு ஹெச்சை காணோம். அப்போ இதில் ஒரு ஆட் ஆகிருக்குன்னா இன்னொரு அதே ரியாக்ஷனில் இருக்கிற இன்னொரு இதுக்கு சப்ராக்ட் ஆகிருக்கும். ரெண்டும் ஆட் ஆகிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட்டு 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஆட் ஆகிருக்கு. செகண்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, இங்கே காணாமல் போயிடுச்சு. இப்போ 1 மைனஸ் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு பேர், இது ஒரு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர், இது ஒரு கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் பேர்னு சொல்லி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன்றில் அதே மாதிரி தான் HPO4 2- இருக்குது. இந்த H1 ஆட் ஆகிருக்கும், இல்லைனா சப்ராக்ட் ஆகிருக்கும் இந்த சைடு ஒரு காம்பவுண்டில். இதுலன்னு பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்லேயே இருக்குது, ஒரு ஹெச்சை காணோம், அவ்வளோதான். அப்போது இது ரெண்டும் ஒரு ஆசிட் பேஸ் பேர். இப்போ SO3 2- இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகிருக்கும், இது ஒரு ஆசிட் பேஸ் பேர். இப்போ நெக்ஸ்ட் இங்கே NH4ன்னு இருக்குது, இங்கே NH3ன்னு இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் தான், இது ரெண்டும் தான் ஒரு பேஸ் பேர், ஒரு ஹெச்சு சப்ராக்ட் ஆகிருக்கு. CO3 2- கார்பனேட் இருக்குது, இங்கே HCO3- இருக்குது, பை கார்பனேட்டாக மாறி இருக்குது. இப்போ இது ரெண்டும் இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டும் ஒரு பேர், இது ரெண்டும் ஒரு பேர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ். இது ஈஸியான சம் தான், நீங்களே போட்டுடலாம். நான் இதை பார்க்கல, டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். லைனாக வந்ததில் சார்ஜ் கொடுத்துட்டாங்க. Q = 120 கூலும். காப்பர் ஒயரின் 1 minute, 1 minuteனா டைம் = 60 செகண்ட். 1 minuteனா 60 செகண்டா? இப்போது கரண்ட் தான் கேட்குறாங்க. I = Q/T. அவ்வளோதான். இன்னும் ஒரு 120/60 2 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பாருங்கள். மேக்ஸ் இது வந்து 5.3 பேஸ்டு இது பாருங்கள். இது வந்து ஜென்ரலாக ஏதாவது ஒரு கோனிக்கோட ஈக்குவேஷன். அதில் ஏவும் சியும் 1, B0னா XY டேர்ம் வராது. அப்போது அது வந்து சர்க்கிள். இவ்வளோ டெஃபினேஷன் நீங்கள் பார்க்க தேவையில்லை, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். XY டேர்ம் வராது. ஓகேங்களா? XY டேர்ம் வராது. அப்போ ஆனால் ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்கும். Y² கோஎஃபிஷியன்ட்டும் X² கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து சர்க்கிள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு B = 0 அண்ட் எய்தர் AR C = 0. B = 0, XY டேர்ம் இல்லை. இப்போ AR C வந்து 0. ஒன்று X² டேர்ம் இருக்காது, இல்லைனா Y² டேர்ம் இருக்காது. அப்போ என்ன வரும்? X² மட்டும் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. XY டேர்ம் இல்லை, அப்போ Y² டேர்ம் இல்லை, ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ X டேர்ம் Y டேர்ம் இருக்குமா? இப்போ X டேர்ம்னா 4X ப்ளஸ் 5Y = இது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, எஃபோட வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கலாம், +2 = 0. இந்த Y மட்டும் வச்சுட்டு மற்றல = அதில் போனீங்கன்னா Y = some X² ஒரு ஈக்குவேஷன் வரும். அது என்ன? பேரபோலா ஈக்குவேஷன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேரபோலா. நெக்ஸ்ட்டு A ≠ C, அதாவது X² கோஎஃபிஷியன்ட்டும் Y² கோஎஃபிஷியன்ட்டும் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த சேம் சைன், ரெண்டும் சேம் சைன், ரெண்டுமே ப்ளஸ்னா 2 ப்ளஸ், 2 மைனஸ்னா 2 மைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எலிப்ஸ். இப்போது அதே மாதிரி ஏவும் சியும் அதே தான். இப்போ எலிப்ஸ்க்கு அப்புறம் ஹைப்பர்போலா வருமா? அதே மாதிரி தான். அது மாதிரி ஏவும் சியும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். A and C ஆர் ஆப்போசிட் சைன். இது X² கோஎஃபிஷியன்ட்டு ப்ளஸில் இருந்துச்சுன்னா Y² மைனஸில் இருக்கும், இது மைனஸில் இருந்துச்சுன்னா இது ப்ளஸ் இருக்கும். ரெண்டு ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்துச்சுன்னா அது வந்து ஹைப்பர்போலா. அவ்வளோதான். தேங்க்யூ.